அடுத்தது நாம் பார்க்க போகிறோம். இப்போது ஷேப் பில்டர் டூலுக்கு வருவோம். இந்த இருக்குது பாருங்கள், ஷேப் பில்டர் டூல், லைவ் பெயிண்ட் இதெல்லாம் வந்து பிறகு பார்ப்போம். இதுதான் நமக்கு மிக முக்கியமான அடிப்படையான தேவையான ஒரு டூல். எப்போவுமே இல்லஸ்ட்ரேட்டரில் தேவைப்படுற ஒரு டூல் இந்த ஷேப் பில்டர் டூல். இப்போ ஷேப் பில்டர் டூலோட பேசிக்கை பார்ப்போம் பாருங்கள். இப்போ நான் அதே மாதிரியே 2 ஷேப்பை கீறேன். உங்களுக்கு அதில் இன்னொரு காப்பி எடுக்கிறேன். ஆல்ட்டை ப்ரெஸ் பண்ணி ஹால்ட் பண்ணி ட்ராக் பண்ணிங்களா இருந்தால் இன்னொன்று உங்களுக்கு கிடைக்கும். அதில் கலரை சேஞ்ச் பண்ணிவிட்டு இன்னொன்று எடுக்கிறேன். அதில் கலரை வந்து டார்க் ப்ரௌன், இந்த மாதிரி ஒரு ஷேப்பை எடுத்திருக்கோம். சரியா? இந்த ஷேப்பை நான் என்ன செய்கிறேன், இந்த மாதிரி உண்டு, இந்த மாதிரி உண்டு, இந்த மாதிரி ஷேப்பை மர்ஜ் பண்ணுறேன். இப்போ ஷேப் பில்டர் டூலை எடுத்தீங்களா இருந்தால் இங்கே உங்களுக்கு 2 விஷயம் காட்டும். நல்லா ஜூம் பண்ணி பாருங்கள். இந்த 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 மார்க் இருக்குது தானே, இந்த மார்க்கில் ப்ளஸ் காட்டுது. சரியா? இந்த மார்க்கில் ப்ளஸ் ஒன்று காட்டுது. ஆல்ட்டை ப்ரெஸ் பண்ணிங்களா இருந்தால் மைனஸ் காட்டுங்க. அது 2யும் உள்ள கருத்தில் கொள்ளணும். ஆல்ட்டை ப்ரெஸ் பண்ணால் மைனஸ் காட்டும், ஒன்றுமே ப்ரெஸ் பண்ணாட்டி ப்ளஸ் காட்டும். ப்ளஸ்னால் என்ன அர்த்தம் சொன்னால் ஒரு ஷேப்பை உருவாக்குதுன்னு அர்த்தம். மைனஸ்ண்டா இருக்கிற ஒரு ஷேப்பை இல்லாமல் ஆக்குதுன்னு அர்த்தம். இப்போ இந்த 3 ஷேப்பையுமே நான் கீறிட்டு செலக்ட் பண்ணியிருக்கேன். இதில் ஏதாவது ஒரு இடத்துல வைக்கும்போது பாருங்கள், உங்களுக்கு டாட் லைன் காட்டுது. அதாவது பாருங்கள், டாட் லைன் தான் இந்த இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விளங்க டாட் லைன் காட்டுதா இல்லையா? இப்போ காட்டுது, அந்த ஏரியாவை ஏதாவது செய்யும், இல்லாமல் ஆகுறதா ஒரு ஷேப்பாக ஆக்குறதா. இப்போ பாருங்கள், முதலாவது விஷயம், நான் எல்லாத்தையுமே ஆல்ட்டை ப்ரெஸ் பண்ணாமல் ப்ளஸில் வச்சுக்கிட்டு எல்லா இடத்தையும் மவுஸை கிளிக் பண்ணி பிடிச்சிக்கிட்டு இப்படி கொண்டு போனீங்களா இருந்தால் என்ன நடக்குது, அது எல்லாமே ஒரு ஷேப்பாக நமக்கு கிடைக்குதா இல்லையா? பாத் ஃபைண்டரில் நம்ம முதலாவது பார்த்த அந்த மேட்ச்ன்ற விஷயந்தான் இது. பாத் ஃபைண்டரில் இருக்கிற விஷயத்தை தான் இந்த ஷேப் பில்டரை வச்சு செய்ய போகிறோம். சரியா? இப்போ பாருங்கள், முதலாவது விஷயம் ப்ளஸில் இருக்குது, ஒன்றுமே ப்ரெஸ் பண்ணாமல் மவுஸை கிளிக் பண்ணி பிடிச்சிக்கிட்டு நீங்கள் இந்த மாதிரி எல்லா ஷேப்புக்கும் கொண்டு போனீங்களா இருந்தால் ஒரு ஷேப் உங்களுக்கு கிடைக்கும். அப்படி இல்லாட்டி அடுத்த விஷயம் என்னென்னா, ஏதாவது ஒரு ஷேப்புக்கு நீங்கள் இந்த ஷேப்போ இதோ ஏதாவது ஒரு இடத்துல ப்ரெஸ் பண்ணுங்கள். மவுஸை ப்ரெஸ் பண்ணிவிட்டு இப்போது அதை வேறு எடுத்திங்கன்னா அது உங்களுக்கு தனியாக ஒரு ஷேப்பாக கிடைக்கும். இப்போ இது ஒரு தனி ஷேப், இது ஒரு தனி ஷேப், இது இப்போ இந்த மாதிரி எல்லாம் தனித்தனியாக கிடைக்கும். எது வரைக்கும் தனித்தனியாக கிடைக்கும்னா பாருங்கள், இதில் எத்தனை ஷேப் இருக்குதுன்னு பாருங்கள். இந்த ஒன்று இருக்குது, இந்த 2 இருக்குது, இந்த 3 இருக்குது. அப்போ இந்த இடத்துல நாம் இதை ப்ரெஸ் பண்ணக்குள்ளோ இதில் ஒரு ஏரியாவும் இங்கே வருவதா இல்லையா? வருவது, இதில் ஏரியாவும் வருவது. அப்போ அது இல்லாமல் 2மே படாத ஒரு இடம் இருக்குது, அந்த இடத்துல ப்ரெஸ் பண்ண உடனே எனக்கு என்ன நடக்குதுன்னா பாருங்கள், ஒரு தனி ஷேப் ஒன்று கிடைக்குது. அந்த வடிவம் ஷேப் பில்டர்ன்றது வந்து ஷேப்பை பில்ட் பண்ணுறோம். அதாவது இந்த அடிப்படையான ஷேப், இந்த ஷேப் இருக்குது தானே, இந்த 5 இந்த ஷேப்பை வச்சு நான் புது வடிவங்களை பில்ட் பண்ணுறோம். அதுதான் ஷேப் பில்டிங். இப்போ பாருங்கள், இப்போ இன்னொரு விஷயம் பாருங்கள். இப்போ இந்த ஏரியாவில் எனக்கு இப்போ இந்த ஏரியாவை நாம் தேவையில்லைன்னு சொன்னால் ஆல்ட்டை ப்ரெஸ் பண்ணிக்கிட்டு மைனஸ் இந்த மாதிரி பண்ணிங்கன்னா அந்த ஏரியா எல்லாம் ஆயிடும் நமக்கு. இப்போ அது தனியாக வேணுமா இருந்தால் அந்த மட்டும் தனியாக இருக்கும். இப்போ அதை நீங்கள் தனியாக வேறையாக எடுக்கணும் இல்லையா? அப்போ இது ஒரு விஷயம். இன்னொரு உதாரணங்கன்னா, இப்போ இந்த மாதிரி 3யும் ஒரு நேருக்கு வச்சுட்டு அலைன் பண்ணுறேன் வேர்டிக்கலில். சரி, அலைன் பண்ணிவிட்டு இப்படி இருக்குது பாருங்கள். 3யும் செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே இதை ப்ரெஸ் பண்ண இருந்தால் இது தனி லேயர், இதை ப்ரெஸ் பண்ணால் இது ஒரு தனி லேயர், இது ஒரு தனி லேயர், இது ஒரு தனி லேயர், இது ஒரு தனி லேயர், எல்லாமே தனித்தனி லேயர். உங்களுக்கு கலரை சேஞ்ச் பண்ணுங்கள் பாருங்கள். இது ஒரு லேயர், இது ஒரு லேயர், இது ஒரு லேயர், இது ஒரு லேயர், இது ஒரு லேயர். அப்போ பாருங்கள், ஒவ்வொன்றுமே தனித்தனி லேயராக நமக்கு கிடைச்சிருக்கு. அப்போ அது மாதிரி இப்போ எல்லாத்தையும் மேட்ச் பண்ணிவிட்டு நீங்கள் இப்போ திரும்ப இது 2யுமே இப்படி ப்ளஸ் பண்ணிங்களா இருந்தால் ஒன்றையும் கிளிக் பண்ணாமல் இது 2யுமே, அதாவது இந்த ரெட் லைன் காட்டுது பாருங்கள். இப்போ இதாவளம் நமக்கு கிடைச்சதுன்னா அது ஒரு லேயராக ஆகும். இப்போ இதாவளம் ஒரு லேயராக இருந்தால் இதாவளம் தனி லேயராக ஆகும். இப்போ பாருங்கள், இதை நாம் கலர் சேஞ்ச் பண்ணுறேன். இது ஒரு லேயர், இது ஒரு லேயர். அப்போது நம்ம விரும்பின மாதிரி நம்ம அட்ஜஸ்ட் பண்ணணும். இது ஷேப் பில்டர். பாருங்கள், 3ஐயும் செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் 3ஐயும் உண்டாக்குனீங்களா இருந்தால் ஒரு லேயராக மாறும்.
அல்லது இப்போ இது ரெண்டையும் உண்டாக்குனீங்களா இது ரெண்டும் உண்டாகும் இது தனியாக இருக்கும், அல்லது இது ரெண்டையும் உண்டாக்குனீங்களா இது ரெண்டும் உண்டாகும் இது தனியாகும். இப்படி இப்போ இது இந்த மாதிரி தனியாக இருக்குது பாருங்கள். அப்போ இந்த மாதிரி விஷயங்களை ஷேப் பில்டிங் டூல் மூலமாக நம்ம செய்யலாம். இப்போ இன்னொரு உதாரணம் காட்டுறேன் பாருங்கள். இப்போ ரெக்டாங்கிளை ட்ரையாங்கிளை எடுத்து உங்களுக்கு ட்ரையாங்கிள் இந்த இருக்குது பாருங்கள். இதில் வந்து இதில் எத்தனை சைட்ஸ் வேணும்ன்றது 3 சைட்ஸ்ன்றது வந்து ட்ரையாங்கிள் நமக்கு. இப்போ இங்கே இப்படி ஒரு ட்ரையாங்கிள் எடுத்துகிட்டு அடுத்ததை வந்து இப்படி வச்சுட்டு அடுத்தது இந்த மாதிரி வைக்கிறேன். இப்படி 3 சரியா. இதில் கலரை சேஞ்ச் பண்ணுவோம், இதர கலரையும் சேஞ்ச் பண்ணுவோம் சரியா. சரி இப்போ பாருங்கள், இதர கலரை இங்கே வச்சுறேன், இதர கலரை இங்கே வச்சுறேன். இப்போ 3ஐயும் சென்டரைஸ் பண்ணிவிட்டு இப்போ இந்த மாதிரி வைக்கும்போது பாருங்கள் 3 ஷேப்பும் இந்த மாதிரி இருக்குது. இப்போ நாம் இது ரெண்டையுமே தனியாக இருந்தால் ஷேப் பில்டர் டூல் இது ஒரு தனி ஷேப்பாக கிடைக்கும். அல்லது இது தனியாக ஒரு ஷேப்பாக வரணுமா, இல்லை இது ஒரு தனி ஷேப்பாக வரணுமா, இந்த மாதிரி இருக்குது. இப்போ இது ரெண்டும் படணும், ஒன்றோட ஒன்று பட்டு அது ஒட்டி இருந்தால் மட்டும்தான் நமக்கு சரியான நேர் கிடைக்கும். பாருங்கள் இப்போது இதை ஒரு தனி ஷேப்பாக ஆக்கலாம். இங்கே பாருங்கள், இது ஒரு தனி ஷேப், இது ஒரு தனி ஷேப், இது ஒரு தனி ஷேப், இது தனி ஷேப். இப்போ இந்த மாதிரி நீங்கள் ஒவ்வொன்றையும் ஒவ்வொரு தனி ஷேப்பாக உருவாக்கலாம். அதுக்குரிய டூல் தான் இந்த ஷேப் பில்டர் டூல். இப்போ நீங்கள் கலரை சேஞ்ச் பண்ணிங்களா இருந்தால் உங்களுக்கு டிஃப்ரெண்ட் விளங்கும். ஐட்ரோபர் டூலை எடுக்கிறேன், இந்த இருக்குது அந்த கலரை பிக் பண்ணேன். இப்போ இது ஐட்ரோபர் டூல் எடுத்து இந்த கலர், ஐட்ரோபர் டூல் எடுத்து இந்த கலர் பாருங்கள். இந்த மாதிரி விரும்பின மாதிரி அமைப்பில் நாம் உருவாக்கி கொள்ளையில் இந்த ஷேப் பில்டர் டூலை பயன்படுத்தி இப்போ இதிலேருந்து இன்னமும் நீங்கள் உருவாக்கலாம். இப்போ இது ரெண்டையும் ஒரு ஷேப் ஆக்கலாம், இது ரெண்டையும் ஒரு ஷேப் ஆக்கலாம், அல்லது இது ரெண்டையும் இப்படி ஒரு ஷேப் ஆக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் விரும்பின மாதிரி செஞ்சு கொள்ளையிலும் இந்த ஷேப் பில்டர் டூலை பயன்படுத்தி சரியா. அப்போ இது ஒரு அழகான ஒரு இலகுவான ஒரு டூல் தான் இந்த ஷேப் பில்டர் டூல்ன்றது. இதை வச்சு தான் நம்ம லோகோ எது வேணாலும் செஞ்சு கொள்ள போகிறோம். ஷேப் பில்டர் டூல்ற ஃபங்க்ஷன் என்னென்னு பார்த்துருக்கோம். அதாவது ஒன்றுமே இல்லை, சுருக்கமாக பார்த்தீங்களா இருந்தால் இந்த 2 ஷேப்பை நான் எடுக்கிறேன், இந்த மாதிரி 2 ஷேப் எடுக்கிறேன். ஒன்றுமே இல்லை, இந்த ஷேப் டூலை நீங்கள் வைக்கும்போது எங்கேலாம் உங்களுக்கு அந்த டொட் நெட் மாதிரியான ஒரு இது ஒன்று காட்டுதோ அந்த இடத்த நீங்கள் ப்ளஸ் பண்ணிங்களா இருந்தால் உருவாகும், மைனஸ் பண்ணிங்களா இருந்தால் இல்லாமல் ஆகும். இப்போ நான் இந்த ரெண்டையும் இந்த மாதிரி உருவாக்குனேன்னா இது ப்ளஸ்ஸாக இருந்தால் அது ஒரு தனி ஷேப்பாக உருவாகும், அதே மைனஸாக இருந்தால் அது இல்லாமல் போகும். இதுதான் சுருக்கம். இந்த சுருக்கத்தை வச்சு நம்ம இந்த ஐடியாவை வச்சு நம்ம எப்படி அட்வான்ஸ்டான இமேஜ்கள், அதாவது அட்வான்ஸ்டான வடிவங்களை எப்படி நம்ம உருவாக்குறன்ற விஷயத்தை பார்ப்போம் சரியா. முதலாவது பாருங்கள், ஃபைல் போங்க, ஓகே ஃபைல் போய் பிளேஸ், ஷிஃப்ட் கண்ட்ரோல் P, பிளேஸுக்கு போய் இங்கே பாருங்கள், இங்கே நிறைய இமேஜ் இருக்குது. இதில் நான் ஏதாவது ஒரு இந்த இமேஜை எடுத்து டெம்ப்ளேட்ன்ற இந்த மோடுக்கு வச்சிங்களா. இந்த லிங்க்ன்ற மோடு என்னான்னு நான் ஏற்கனவே திரும்ப ஒருத்தர சொல்லுவேன் உங்களுக்கு அட்வான்ஸ்டாக. இப்போ இந்த டெம்ப்ளேட்ன்றது என்னன்னு இப்போ அவதானிங்க. இப்போ டெம்ப்ளேட் எடுத்தமாக இருந்தால் பாருங்கள், இங்கே ஒரு தனி லேயர் நமக்கு உருவாகிடும். இந்த இமேஜ் உருவாகி லாக் பண்ணி உங்களுக்கு செப்பரேட்டாக தருவாங்க. இப்போ அதாவது கொஞ்சம் ஒப்பாசிட்டியை குறைச்சி பாருங்கள். இதில் ஒப்பாசிட்டி என்ன மாதிரி இருக்குதுன்னு பாருங்கள். இதில் ஒப்பாசிட்டி குறைஞ்சிருக்கு. இதில் நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒப்பாசிட்டி வந்து ஒரு மாதிரி மங்குன மாதிரி இருக்குது. அப்போ ஒப்பாசிட்டியை குறைச்சி லாக் பண்ணி உங்களுக்கு ஒரு இமேஜாக தந்துடுவாங்க. அப்போ நம்மளோட லேயர் இதுதான், நம்ம லேயர், நம்ம ஒர்க் பண்ண போகிற அந்த லேயர் இது தான். இதை வச்சு நாம் எப்படி ஷேப் பில்டர் டூலை பயன்படுத்தி வெறும் ஷேப்பை பயன்படுத்தி இந்த பேர்டை கீறப்போகிறோன்ற விஷயத்தை பார்ப்போம். முதலாவது இந்த எலிப்ஸ் டூலை எடுப்போம். எலிப்ஸ் டூலை எடுத்து இந்த லைனை நான் கீறப்போகிறேன். எப்படி பாருங்கள், இந்த மாதிரி கீறிட்டு இதை இப்படி வைங்க, இந்த இடத்துல இந்த மாதிரி ஜாயிண்ட் ஆகிற மாதிரி வைங்க. இப்படி அந்த லைனுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி வைங்க. இன்னொரு டூலை எடுத்து இந்த மாதிரி வைங்க. இன்னொரு ஷேக்கில் காப்பி பண்ணுறேன். அதிலேருந்து ஆல்ட்டை ப்ரெஸ் பண்ணி ட்ராக் பண்ணணும்னு சொல்லி தந்துருக்கேன். அப்போ அதில் இன்னொரு ஆல்ட்டை ப்ரெஸ் பண்ணி இந்த மாதிரி வைக்கிறேன்.
வச்சுட்டு இப்போ இந்த 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 மூணாவது சர்க்கிளை சின்னதாக்குறேன் பாருங்கள். அந்த லைனுக்கு ஏற்ற மாதிரி வச்சிங்கன்னா சரி. அந்த லைன் போகுதானே, அந்த லைனோட தான் நம்ம பேஸ்ட் பண்ண போகிறோம். அதை வச்சு தான் நம்ம கீற போகிறோம். அப்போ அந்த லைனுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி வைங்க. வச்சுட்டு இந்த 3 லேயரையுமே செலக்ட் பண்ணிவிட்டு இப்போது ஷேப் பில்டர் டூல் எங்கே இருக்குது, சாரி இந்த இருக்குது ஷேப் பில்டர் டூல். இந்த டூலை எடுத்து இதை மட்டும் ஒரு அமைப்பாக உருவாக்குங்க. இந்த மற்றது நமக்கு தேவையில்லை. அப்போது மைனஸ் எங்கெல்லாம் பட்டிருக்கோ அந்த இடம் போகும். எங்கெல்லாம் இந்த நெட் மாதிரி படுதோ அது போகும், மைனஸ் போகுது. இப்போ இந்த இடத்துலையும் தேவையில்லை, போகட்டும். இப்போ பாருங்கள் இந்த மாதிரி ஒரு அமைப்பு ஒன்று கிடச்சிருச்சு. இப்போ இந்த 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 கோர்னரில் கூரா இருக்கிறத நம்ம அது கேர்வ் வடிவத்தில் மாற்றுறதுக்கு பார்த்துருக்கோம். இதை எடுத்து இந்த டூலை எடுத்து இதை ப்ரெஸ் பண்ணி இந்த மாதிரி மாற்றினீங்களா இருந்தால் நமக்கு அது வளைஞ்ச மாதிரி ஒரு அமைப்பில் காட்டும். நம்ம பாருங்கள். அதே மாதிரி இந்த இடத்துலையும் இதை மட்டும் இந்த டொட்டை ப்ரெஸ் பண்ணிவிட்டு அதை மட்டும் நீங்கள் மூவ் பண்ணணும். இதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம் ஏற்கனவே. அப்போது அழகான இந்த மாதிரி ஒரு அமைப்பு கிடைச்சிருக்கு. இப்போ அடுத்தது நமக்கு கீறணும் இந்த அமைப்பை கீற போகிறோம். இந்த 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 இது இந்த இந்த பேர்ட்ரை இந்த சிறகை கீற போகிறோம். சரியா பாருங்கள். அப்போ நான் ஒரு சர்க்கிளை எடுத்து இந்த மாதிரி கீறேன். இப்படி ட்ரா பண்ணிவிட்டு இந்த மாதிரி அதில் ஒரு காப்பி ஆல்ட்டை ப்ரெஸ் பண்ணி எடுக்கிறேன். ஒரு காப்பி ஒன்று எடுக்கிறேன். அதிலேருந்து இந்த மாதிரி வச்சுட்டு ஆல்ட்டை இதை ட்ரா பண்ணிவிட்டு இங்கே இதை விட்டுட்டு தான் ஆல்ட்டை விடணும். ஆல்ட்டை விட்டுட்டு இதை விட்டிங்களா இருந்தால் இங்கே இல்லாமல் போயிடும். அதில் கவனத்தில் கொள்ளணும். அதாவது ட்ராக் பண்ணிவிட்டு ஆல்ட்டை ப்ரெஸ் பண்ணி ட்ராக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல விட்டது பிறகு தான் கீபோர்டில் ஆல்ட்டை விடணும். சரி, ஆல்ட் கீயை விடணும். இப்போ இதை எடுத்துகிட்டு இப்போ இன்னொன்று பாருங்கள். இந்த மாதிரி கீறிட்டு இந்த மாதிரி வைக்கிறோம். ஆனால் நம்ம இன்னொன்று இப்படி எடுக்கணும்னு அவசியமும் இல்லை. ஏன்னா இதே அமைப்பு தானே இந்தாவும் இருக்குது. அதில் கொப்பி எடுத்தும் சின்னதாக்கி வைக்கலாம். ஆனால் நான் உங்களுக்கு எடுத்து காட்டுறேன் பாருங்கள். இப்போ இந்த அமைப்பை வச்சு ஒன்று உருவாக்குறேன். இது எனக்கு தேவையில்லை, இதெல்லாம் தேவையில்லை. சரியா? அப்போ அதோட பேர்ட்ரை அந்த ரெக்கையை கீறிட்டோம். இதை இந்த மாதிரி ஆக்கிடும். இப்போ இந்த ரெக்கையை நான் இங்கே வச்சிடும். இந்த மாதிரி இந்த தேவையில்லாத லைன்ஸ் டெலீட் பண்ணுங்கள். இந்த மாதிரி வச்சுட்டு ரெண்டையுமே செலக்ட் பண்ணிவிட்டு ஷேப் பில்டர் டூல் எடுத்து இது ரெண்டையும் ஒன்றாக போகிறீங்க. இந்த பாருங்கள் ப்ளஸ் ஒன்றாவது, இது தனியாக ஒன்றா இருக்கும். அப்போது இந்த அமைப்பை கீறிட்டோம். சரியா? அடுத்த விஷயம் கீற போகிறோம். இந்த இருக்கிற விஷயத்தை பாருங்கள். அதை நான் ஈஸியாக கீறேன் எப்படின்ட்டு. ஒரு சர்க்கிள், அதை ஆல்ட்டை ப்ரெஸ் பண்ணி இந்த மாதிரி ஒரு அமைப்பில் வைங்க. இன்னொன்று இந்த மாதிரி வைங்க. மூண்டையும் செலக்ட் பண்ணிவிட்டு நமக்கு இந்த ஏரியா மட்டும்தான் தேவை. அப்போ அந்த ஏரியாவை ஒரு கிளிக் ப்ளஸ், மற்ற ஏரியாவெல்லாம் செலக்ட் பண்ணிவிட்டு மைனஸ், எல்லாத்தையுமே ஒரே நேரத்தில் செலக்ட் பண்ணிவிட்டு மைனஸ் ஆல்ட்டை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இல்லாமல் ஆகிடும். இதுவும் இல்லாமல் ஆகிடும். அப்போ அது மற்றதெல்லாம் டிலீட் ஆகிட்டு இந்த ஏரியா மட்டும் நமக்கு இருக்குது. அப்போ இதை எப்படி ஃப்ளிப் பண்ணி இன்னொன்று எடுக்கிறேன்னு பாருங்கள். நம்ம ஏற்கனவே ரிஃப்ளெக்ட் டூல் பார்த்துருக்கோம். இந்த ரொட்டேட்டில் இந்த ரெண்டாவது இருக்கிற ரிஃப்ளெக்ட் டூல். அப்போ இதை டபுள் கிளிக் பண்ணிங்களா இருந்தால் வேர்ட்டிக்கல், அதாவது ப்ரீவியில் ஆஃப் பண்ணுங்க. இப்போ இந்த மாதிரி இருக்குது. ப்ரீவியை ஆன் பண்ணிவிட்டு வேர்ட்டிக்கல் கொடுத்தீங்கன்னா இங்கே மாறி காட்டுது அது நமக்கு. அப்போ காப்பி பண்ணிங்களா இருந்தால் அது மாதிரியே ஒரு அமைப்பு காப்பி இன்னொன்று கிடைக்கும். அதாவது ஃப்ளிப் பண்ண மாதிரி ஒரு காப்பி கிடைக்கும் இருக்கிறதுலேருந்து. அதை இந்த மாதிரி சின்னதாக்கி இந்த மாதிரி வைங்க. வச்சுட்டு இது ரெண்டையும் மேட்ச் பண்ணி ஒரு லேயராக மாற்றுங்க. ஓகே, அப்போ ஒரு லேயராக மாற்றிட்டு இதே இந்த இடத்துல கொண்டு வைக்கிறோம். வச்சுட்டு இதையும் செலக்ட் பண்ணி ஒரு லேயராக மாற்றுங்க. ஓகே இல்லையா? அப்போ அந்த அமைப்பு கீறிட்டோமா இல்லையா? இப்போது அதோட இந்த ஏரியாவை கீறப்போம். அந்த ட்ரையாங்கிள் ஒன்று எடுத்து 3 சைட்ஸ்ன்றது ட்ரையாங்கிள்னு தெரியும் நமக்கு. அப்போ இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணுறோம். ரொட்டேட் பண்ணுறதுக்கு நாம் இந்த ரொட்டேட் டூலையும் பயன்படுத்தலாம். ஷிஃப்ட்டை ப்ரெஸ் பண்ணிவிட்டு ரொட்டேட் பண்ணிங்கன்னா ஒரு நேருக்கு ரொட்டேட் ஆகும் 90 பாகைக்கு. இதை கொஞ்சமாக இந்த மாதிரி நீளமாக்கிட்டு இந்த இடத்துல கொஞ்சம் சின்னதாக்கிட்டு
இந்த இடத்துல வைக்கிறீங்க. வச்சுட்டு இதை மேட்ச் பண்ணி இதை ஒரு லேயர் ஆக்கிட்டு இதை ஒரு லேயராக மாற்றணும். இப்போ கீறிட்டோம். அடுத்தது அந்த பேர்டரை காலை கீறப்புறோம். காலை கீறதுக்கு நம்ம லைனை பயன்படுத்துவோம். ஒரு லைனை கீறுங்க, இன்னொரு லைனை இந்த மாதிரி கீறுங்க. இப்போ இந்த லைனை ரிஃப்ளெக்ட் பண்ண போகிறோம். ரிஃப்ளெக்ட் ஹாரிசன்டலில் இந்த பாருங்கள், வெர்டிகல்ஸ்னால் நமக்கு மாற்றம் ஒன்றும் கிடைக்காது. ஹாரிசன்டலில் காப்பி. இப்போ மூணையுமே உண்டாக்குங்க, குரூப் பண்ணுங்க. குரூப் பண்ணுறதை பற்றி நாம் பார்த்துருக்கோம். இப்போ அதை இங்கே வச்சுட்டு இதை ஆல்ட்டை ப்ரெஸ் பண்ணி இன்னொரு காப்பி எடுக்கிறீங்க. இந்த மாதிரி இந்த பேர்டை நம்ம கீறிட்டோமா இல்லையா, இந்த இருக்கிற பேட், அதே மாதிரி ஒரு பேர்டு ஒன்று கீறிட்டோம். அப்போ இதை நாம் கலர் பண்ணுறதா இருந்தாலும் கலர் பண்ணலாம். இங்கே பிளாக் கலரில் இருக்குது ஸ்ட்ரோக், அதை ஆஃப் பண்ணுங்க. இதை ப்ரெஸ் பண்ணிவிட்டு இங்கே ஆஃப் பண்ணலாம். அல்லது இந்த மாதிரி இருக்கிறது இங்கே போய் இந்த இருக்குது ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ ஃபில் கலர் நாம் ஒரு கலர் ஏதாவது ஒரு கலரை ஆட் பண்ணுவோம். சாரி, அது ஸ்ட்ரோக்கில் இல்லை, ஃபில் கலரில் இந்த இருக்குது ஃபில் கலர் போய் ஆட் பண்ணிவிட்டு இதை வந்து ஒயிட் கலர், இந்த இருக்குது ஒயிட் கலர், ஐ ட்ராப்பர் டூல் இந்த இருக்குது ஐ, அதில் ஷார்ட்கட் கீ ஐ, கீபோர்டில் ஐ கீ. ஸோ ஐ கீயை எடுத்து இந்த 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 ஏரியாவில் ப்ளஸ் பண்ணிங்களா இருந்தால் ஐ ட்ராப்பர் டூல் நமக்கு வெள்ளை கலர் எடுத்து வந்துட்டு, அதே மாதிரி இந்த அமைப்பையும் ஸ்ட்ரோக் நமக்கு தேவையில்லை, ஃபில் கலரில் இந்த லைட் க்ரீனை எடுத்து இந்த கலரை எடுத்துகிட்டு அப்போ இந்த இந்த ஏரியாவை பிளாக் கலருக்கு மாற்றிடும். அப்போ ஸ்ட்ரோக்கில் இருக்குது, இதை ரொட்டேட் பண்ணிவிட்டிங்கன்னா பிளாக் கலராக மாறிடும். அப்போ அழகான ஒரு பேட் ஒன்று கீறிட்டோம் ஷேப் பில்டர் டூலை பயன்படுத்தி. அப்போ இதுதான் ஷேப் பில்டர் டூல். இது வந்து நமக்கு இல்லஸ்ட்ரேட்டரில் என்ன ஒர்க் பண்ணுறதாலும் மிக மிக முக்கியமான ஒரு விஷயம் இதுதான். இதை நீங்கள் நல்லா விளங்கி கொண்டீங்கன்னா தான் நீங்கள் இல்லஸ்ட்ரேட்டரில் ஒர்க் பண்ணிடலாம். இப்போ இந்த வீடியோவில் நம்ம பாத் ஃபைண்டரை பற்றி பார்த்துருக்கோம், ஷேப் பில்டர் டூல் அட்வான்ஸ் விஷயங்களை பற்றி பார்த்துருக்கோம். அடுத்தது குரூப் பண்ணுறதா என்ன, அன்குரூப் பண்ணுறதா என்னன்னு பார்த்துருக்கோம். அடுத்தது வந்து ஒரு லேயரை எப்படி அரேஞ்ச் பண்ணுற, அதாவது ஒரு லேயரை எப்படி இருக்கிற லேயருக்கு மேலே கொண்டு வர, அல்லது இருக்கிற லேயருக்கு கீழே கொண்டு வர, அல்லது எல்லா லேயரையும் கீழே தள்ளிட்டு டொப்புக்கு கொண்டு வர, அல்லது எல்லா லேயரையும் மேலே தள்ளிட்டு அடிக்கி கொண்டு வர, பேக்குக்கு கொண்டு வர, இந்த அரேஞ்ச்மெண்ட்டை பற்றி பார்த்துருக்கோம். அடுத்தது வந்து அதாவது ஏற்கனவே நம்ம பார்த்த ரிஃப்ளெக்ட் டூலில் ஹாரிசன்டல்டா என்ன, வெர்டிக்கல்டா என்னன்ற பார்த்துட்டோம். இப்போ எவ்வளோ விஷயத்தை இந்த வீடியோவில் பார்த்துருக்கோம். இப்போ இந்த வீடியோ உங்களுக்கு விளங்கி இருக்கும்னு நினைக்கிறேன். இன்ஷா அல்லாஹ் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்.